நண்பர்களே வணக்கம். வாழ்க்கையில் பலருக்குமே எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்கள் நிலையில் சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது மிகுந்த கவனமாக நம்ம இன்டலெக்சுவலாக யோசித்தோம்னா அதிலிருந்து வெளியேறிடலாம். ஆனால் எல்லாருமே நான் பேசிக்கிட்டு இருக்கிற என்னையும் சேர்த்தே இன்டலெக்சுவலாக யோசிப்போம்னா டக்குன்னு யோசிக்க மாட்டோம். எமோஷனலாக திங்க் பண்ணுவோம். நம்மளை ஒருத்தன் அரைஞ்சிட்டானா திருப்பி நம்ம போய் 2 அடி அடிக்கணும். நம்மளை ஒருத்தன் கம்பால் அடிச்சிட்டானா அவனை அருவாளை போய் வெட்டணும். இப்படி தான் நம்ம யோசிப்போம். இயேசுநாதர் சொல்லுவார் பாருங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் ஒருத்தர் அரைஞ்சார்னா நீ மறுகண்ணத்தையும் காட்டணும். அது முட்டாள்தனம் கிடையாது, அதுதான் அறிவாளித்தனம். எப்பொழுதுமே இந்த நிலையும் மாறும் அப்படிங்கிறத நினச்சிக்கணும். நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையாக மாறும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக மாறும். 2025 2026 கட்டாயம் மாறும். யாருக்காகவும் நிற்காது. ஒரு சில நடைமுறைகள் வேணால் மாறலாமே ஒழிய நிச்சயமாக நடக்கிறது நடந்தே தீரும். ஆகையினால் எந்த ஒரு நிகழ்வையும் அறிவார்ந்து யோசித்து அந்த ஸ்டெப்பில் இருந்து மூவ் பண்ணி போனோம்னா பிரச்சனையே கிடையாது. நன்றி, வணக்கம்.